கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதி புதனும் இவர்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரனும் புதன் சுக்கிரன் கூட்டணி இவை 5ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் 6ஆம் இடத்திற்கு போக போகிறது. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சாட்டர்ன், 10ஆம் இடத்தில் குரு. அப்போ கிட்டத்தட்ட கடனில் காணாமல் போனார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதிலும் இந்த உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரமே கூடுதலான நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ராகுவிற்கு குரு பார்வை இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். ஏன்னா இந்த ராகுங்கிறவர் இது நாள் வரை தனித்திருந்தார். இப்போ அவர் புதன் சுக்கிரனுடன் சேரப்போகிறார். அப்போ அந்த புதன் கொடுக்கக்கூடிய அறிவும் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அழகும் ஈர்ப்பும் கலந்த கலவையாக அதனை உள்வாங்கி பல மடங்கு அதனை மேக்னிஃபை பண்ணி அதனை விஸ்தாரமாக வெளிப்படுத்தி 6ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையை பெற்று இது பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் வருவதனால் ஒரு ஷார்ட் பீரியடில் ராசியை சாட்டர்ன் பார்க்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய விஷயங்களை நாமவே தாமதப்படுத்துவோம், டிலே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது மட்டும் டிலே ஆகாமல் நீங்கள் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதி புதனும் இவர்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரனும் புதன் சுக்கிரன் கூட்டணி இவை 5ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் 6ஆம் இடத்திற்கு போக போகிறது. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இப்போ கன்னிராசியை பொறுத்தவரை இதனால் நிறைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு துரத்தி கொண்டுதான் இருந்தது. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சாட்டர்ன், 10ஆம் இடத்தில் குரு. அப்போ கிட்டத்தட்ட கடனில் காணாமல் போனார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதிலும் இந்த உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரமே கூடுதலான நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, 10இல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னா நிறைய பேருக்கு அது பறி போய் விட்டது. இப்போ 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த விட்ட பதவியை திரும்பவும் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உயர் பதவி, உயர் அங்கீகாரத்துக்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் உச்சம். அப்போ இவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி கிளியராக இருக்கும். விரையாதிபதி புத்திரஸ்தானத்தில் உச்சமடைந்தாலும் பண்ணக்கூடிய செலவுகள்லாம் குழந்தைகளுக்காகவும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் இதை ஒரு சுப செலவாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படும். ஏன்னா இவங்க ராசியாதிபதி புதனே அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது, சுக்கிரனும் அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது. அப்போ அந்த புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது இவர்களுடைய புத்தி ஸ்தானத்தில் இவர்களுடைய குழந்தைகளுக்காக, இவர்களுடைய பூர்வீகத்துக்காக எல்லாமே பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. இதை தவிர என்ன, இவர்களுக்கு
6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகுவிற்கு குரு பார்வை, இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். ஏன்னா இந்த ராகுங்கிறவர் இது நாள் வரை தனித்திருந்தார். இப்போ அவர் புதன் சுக்கிரனுடன் சேரப் போகிறார். அப்போ அந்த புதன் கொடுக்கக்கூடிய அறிவும் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அழகும் ஈர்ப்பும் கலந்த கலவையாக அதனை உள்வாங்கி பல மடங்கு அதனை மேக்னிஃபை பண்ணி அதனை விஸ்தாரமாக வெளிப்படுத்தி 6ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையை பெற்று இது பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் வருவதனால் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பாடலை பாடி பல பேருடைய அட்டென்ஷனை இழுத்தது போல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஒரு டான்ஸ் பண்ணி, ஒரு ஆக்டிங் பண்ணி, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி, ஒரு டயக்ராம் பண்ணி, ஒரு மியூசிக் வாசித்து பலரை நம் பக்கம் ஈர்த்தது போல் ஒரு சின்ன மூமெண்ட்டில் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட லைனாக இருந்தாலும் ஒரு ஃபார்முலாவை, ஒரு கான்செப்டை, ஒரு ஐடியாலஜியை, ஒரு ஒர்க்கை வெளிப்படுத்தி அவங்க ஒர்க் பண்ணுற இடமாக இருக்கலாம், இல்லை அது வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஆன்சைட்டாக இருக்கலாம். அதன் மூலம் கஸ்டமரை நம் பக்கம் ஈர்த்து அது ஒரு ஹை ப்ரொஃபைல் கஸ்டமராக இருந்தால் நாமே பிறகு அந்த இடத்தில் போய் அமர்ந்து நம்மை அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு இடத்தில் நான் பிஸியாகி பல நாட்களுக்கு நான் அவ்வாறே என்னை பிஸியாகவே வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்கள் உபயோகித்து கொள்ள முடியும். இது காலகட்டங்களில் இவர்களுடைய சகோதரர்களுக்கும் அந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட வியாபாரத்திலோ அல்லது இவர்களுடைய உத்தியோகத்திலோ இவர்களுக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய டைமாக இதனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் இடம் வாங்குவது, அதன் மூலம் அபிவிருத்தி பெறுவது, இதெல்லாமே இவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது. இதையும் தவிர கன்னிராசிக்காரர்கள் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இவர்களுக்கு அந்த வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெபாசிட்டு, டாக்குமெண்டேஷன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியை சாட்டர்ன் பார்க்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய விஷயங்களை நாமவே தாமதப்படுத்துவோம், டிலே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது மட்டும் டிலே ஆகாமல் நீங்கள் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். கன்னிராசி சகோதரிகளை நாம் எடுத்துக்கொண்டால் கணவனை குறிகாட்டக்கூடியது செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் பூர்வீகத்தில் உச்சமடைந்திருக்கிறது. அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் கொஞ்சம் உங்கள் கணவன் செலவு செய்தாலும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக ஒரு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் வருகிறது. குழந்தைகள் மாதத்தின் முதல் பகுதியில் கல்வியில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் இவர்கள் ரொம்பவும் பிராக்டிக்கலாக இவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அளவுக்கு அதனை ஓரளவுக்கு நன்றாகவே உபயோகிப்பார்கள் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராகுவுடன் சேர்கிறது. ராகுங்கிறவருமே இந்த டிஜிட்டல் நவீன தொழில்நுட்பம், இன்டர்நெட் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது. அப்போ அந்த புஸ்தகத்தை மட்டும் படிக்காமல் தேவையான விஷயங்களை பல இடங்களிலிருந்து ஊடுருவி அதன் மூலம் இவர்கள் ஒரு வெற்றியை கண்டிப்பாக கைப்பற்றுவார்கள். வயதில் மூத்த நபர்கள் மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் இந்த வெயிட் ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இவர்களுடைய லெக் பெயின், பேக் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம், இவை அனைத்துக்குமே சின்ன சின்ன உடற்பயிற்சி என்பதை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இவர்கள் செய்தாலும் அது ஆக்கப்பூர்வமாகவும் ரிசல்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, மேலும் நரசிம்மர் வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் ஏற்படும். வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு கவச்சம் போல் பாதுகாக்கப்படும்.
இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.